குக்கரில் 1 கிளாஸ் அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதே கிளாஸுக்கு 1/4 கப் அளவு பாசிப்பருப்பை எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரிசி பருப்பு 3 தடவை கழுவி எடுத்துக்கிடணும். அரிசி பருப்புக்கு சேர்த்து தண்ணி சேர்த்துக்கிடலாம். அரிசி பருப்புக்கு சேர்த்து 2 டம்ளர் தண்ணி, ஒரு 1/2 டம்ளர் பால் சேர்த்துக்கோங்க. நெய் ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3 விசில் வச்சா கரெக்டாக இருக்கும். விசில் வந்துருச்சு பாருங்க. 1 கப் அளவு பச்சரிசிக்கு 1 கப் அளவு வெல்லம் எடுத்துக்கிடணும். இல்லை தண்ணி எதுவும் தேவைப்பட்டால் 1 கிளாஸ் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா வெல்லமே கரைஞ்சோடனே கரெக்டாக இருக்கும். நல்லா கரைகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிடணும். வெல்லத்தை தனியாக கரைச்சினாலும் வடிகட்டி சேர்த்துக்கிடலாம். நான் அப்படியே தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடணும். பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு முந்திரி பருப்பு திராட்சையை நெய்யில் வறுத்து சேர்த்துக்கிடணும். ஒரு கடாயில் 1/4 கப் அளவு நெய் சேர்த்து திராட்சை முந்திரியை வறுத்து பொங்கலில் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. குக்கரில் ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணிடலாம். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.